எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிளாக் சன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு அதை துருவிய தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், மிளகு இதெல்லாம் போட்டுட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கணும். வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதையும் இது கூட சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வதக்கினது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா பொரிய விட்டுறலாம். அப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸாக கட் பண்ணது, சின்ன வெங்காயம் ஒரு 10 ஸ்லைஸாக கட் பண்ணது இதையெல்லாம் சேர்த்துட்டு இது கூட இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் டொமேட்டோ ஃப்யூரி 3 நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இது கூட இப்போ பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலக்கி கொடுக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச சன்னாவை சேர்த்துக்கலாம். சன்னாவை சேர்த்துட்டு இதையே ஒரு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது தேங்காய் பால் 1 கப் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அவ்வளோதான், சன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து போட்டுடலாம். அவ்வளோதான், சன்னா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போது இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும்.